5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா ஒரு தலைவர் வராங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு வராங்க. 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, நாம கரெக்டா 2:30 மணிக்கு தான் வந்தாரு, சென்னையிலே 9 மணிக்கு தான் கிளம்புறாரு சொல்லிட்டு 7 மணிக்கு வராங்க. நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தேங்கண்ணா. அவங்க போட்டிருக்கிற நேரம் கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரை இருக்கு. அப்பனா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம் அனுமதி கடிதத்தில் அந்த நேரம் இருக்கு. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்துல தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசில இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா, காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல 3 மணியிலிருந்து 10 மணி இருக்கு. காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவர் இன்னைக்கு 2 மாவட்டமா மாத்திருக்காங்க. மாவட்டம்னா ஜெனரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம். ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கிறது, எல்லா பக்கம் நடந்திருக்கு. அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறது எங்க வேண்டுகோள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இதுவரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி? அண்ணா, எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓர வஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் 1 மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ் கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அதை ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா, மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க. ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணலையா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் கவனிச்சேன், எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல, எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டியில், அவங்களுக்கு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்திருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கன்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறாங்க.
அதனால இதையெல்லாம் ஒரு காவல்துறை உணரணும் இல்ல. என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் படிச்சுதான் அதிகாரி வந்திருக்காங்க, படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. 3வது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியா எதிர்கொள்ளணும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேச சொல்ல. முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா forensic டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா. 4வது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போடல? திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு டிஜிபின்னு போட்டா இருக்கும், அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார். ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தோடே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும்? நீங்க டிஜிபி ஏன் போடல? ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. சரி வர நீங்கள் கையாளல. சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் ஏன் இருந்தாங்க? 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்ல, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம். அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி அண்ணா உரிமை. ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம் வரலாம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவருதான் காரணம். அதை ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணல.